நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் 2000 ரூபாய் மட்டுமே தனிநபர் ஒருவரிடம் இருந்து ரொக்கமாக நிதி பெற முடியும் என்ற மத்திய அரசின் பட்ஜெட் அறிவிப்பை வரவேற்பதாக திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இருப்பினும் பட்ஜெட்டில் பல ஏமாற்றங்களும் நிறைந்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்துள்ளார். எய்ம்ஸ் மருத்துவமனை, நதிநீர் இணைப்பு, மெட்ரோ ரயில் விரிவாக்கம் இவைகளெல்லாம் இந்த மத்திய பட்ஜெட்டில் இடம்பெறாதது பெரும் ஏமாற்றத்தை தந்திருக்கிறது. அரசியல் கட்சிகள் நிதி பெறுவதிலே ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வரப்போகிறோம் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அதையும் நான் வரவேற்கிறேன். ஆகவே ஒட்டுமொத்தமாக மத்திய நிதிநிலை அறிக்கையை பொறுத்தவரையில் மாற்றமும் ஏமாற்றமும் கலந்திருக்கக்கூடிய வகையில்தான் அமைந்திருக்கிறது என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.